புடலங்காய் விதையை வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி எறியாமல் நல்லா வதக்கிட்டு நம்ம துவையல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியும் ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் துவையலுக்கு ரெடி பண்ணுறேன். விதை வச்சு துவையல் ரெடி பண்ணிட்டேன். புடலங்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கடைசியாக அந்த பொடி போட்டு இறக்க போகிறேன். இப்போ இந்த பொடி போடும்போது அந்த நம்ம புடலங்காயில் கொஞ்சம் விரும்பத்தகாத வாசனை வர்றது சரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த இது போட்டாக்கா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அடுப்பில் கோவைக்காய் புளிக்குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கோவக்காயும் இதே மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சிட்டு நம்ம கோவக்காய் இந்த மாதிரி புளிக்குழம்புல போட்டு செஞ்சோன்னாக்கா அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெகுலராக நம்ம பொரியல் அப்படிங்கிறது சாப்பிட்றத விட இந்த மாதிரி புளிக்குழம்பு ஒரு நாள் வறுவல் மாதிரி செய்யலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். புடலங்காய் விதை துவையல், புடலங்காய் பொரியல், கோவைக்காய் புளிக்குழம்பு, தயிர், கறிப்பலாவை சன்னமாக இப்படி நறுக்கி இப்படி பொரியல் பண்ணியிருக்கேன். இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டுடே லஞ்ச் ரெசிபி தயாராகிடுச்சு. குடிக்கிறதுக்கு முடக்கத்தான் சூப், கோவைக்காய் புளிக்குழம்பு, புடலங்காய் விதையில் செஞ்ச துவையல், கறிப்பலாவில் செஞ்ச பொரியல், புடலங்காய் பொரியல். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டுடே லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வாங்க.